பிரைஸ் த லார்ட். இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தை ஆமோஸ் 9:12. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ராஜ்யம் பாவத்தினால் சிதறிப்போய் ஜனங்கள் பல தேசங்களுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு சென்றனர். தாவீதின் வம்சம் பலவீனமடைந்து ஒரு காலத்தில் மகிமையாய் விளங்கிய ராஜ்யம் விழுந்து போன கூடாரம் போல் காணப்பட்டது. மக்கள் தேவனை விட்டு விலகியதால் தேசம் அழிவையும் துக்கத்தையும் சந்தித்தது. ஆனால் கர்த்தர் தமது தீர்க்கதரிசியான ஆமோஸின் மூலம் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து ஸ்தாபிப்பேன் என்று வாக்குத்தத்தம் அளித்தார். மனிதர்கள் இழந்ததை தேவன் மீண்டும் கட்டியெழுப்ப போவதாக அறிவித்தார். காலம் நிறைவேறிய போது தாவீதின் சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவரின் மூலம் தேவனுடைய இரட்சிப்பின் ராஜ்யம் மீண்டும் நிறுவப்பட்டது. யூதர்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதியாருக்கும் இரட்சிப்பின் வாசல் திறக்கப்பட்டது. எருசலேம் சபையில் அப்போஸ்தலர்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை நினைவு கூர்ந்து கர்த்தர் தமது வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார் என்று அறிவித்தனர். விழுந்து போனதை மீண்டும் எழுப்பி பாழடைந்ததை மகிமையாக்குவது தேவனுடைய கிருபையின் செயலாகும். பிரியமானவர்களே, மனிதர்கள் கைவிட்ட நிலையையும் கர்த்தர் மீண்டும் கட்டியெழுப்ப வல்லவர். வாழ்க்கையில் விழுந்து போன பகுதிகளை தேவன் புதுப்பிக்க முடியும். தாமதமாக தோன்றினாலும் கர்த்தரின் வாக்குறுதிகள் நிச்சயமாக நிறைவேறும். உடைந்த கனவுகளையும் இழந்த ஆசீர்வாதங்களையும் தேவன் மீண்டும் ஸ்தாபிப்பார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து ஆண்டவரே பூர்வ நாட்களில் இருந்தது போலவே அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் நீர் சொல்லுகிறீர் என்று வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களில் ஏசப்பா நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே எழும்ப முடியாமல் விழுந்து போய் கிடக்கிறது ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் அவர்களுடைய என்னென்ன விழுந்து போய் கிடக்குதோ, யாரும் தூக்கிவிட முடியாத சூழ்நிலையில் கிடைக்கிறார்களா, என் தேவனே நீர் மனம் இறங்கி அவர்களுக்கு ஆண்டவரே அவங்க கூடாரத்தை நீர் எடுப்பித்து ஆண்டவரே நீர் மறுபடியுமாக ஸ்தாபிப்பு ஆண்டவரே கட்டும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படியாக கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கர்த்தாவே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.